இந்த பிலிப்பியர்க்கிற நிருபத்தில் இவ்விதமாக நாம் பவுல் பல சத்தியங்களை சொல்லிவிட்டு கிறிஸ்துவின் பக்கமாக திருப்புகிறதை நாம் பார்க்கிறோம். மன்னிக்கணும், நான் இது அடுத்த வாரம் நம்ம எடுத்துடலான்னு சொல்லி நான் தள்ளிட்டேன். அதனால் தயவுசெய்து மன்னிக்கணும். அடுத்த வாரம் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். இவ்விதமாக பல சத்தியங்களை சொல்லிட்டு பவுல் ஒரு முக்கியமான திருப்பத்துக்குள்ளாக இந்த மக்களை வழிநடத்துகிறார். சுவிசேஷத்தை குறித்த பல காரியங்களை பவுல் இவ்விதமாக இந்த 1ஆவது அதிகாரத்திலும் இன்னுமாக 2ஆவது அதிகாரத்தில் முதல் பகுதியில் நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக சொல்லிவிட்டு இந்த 5ஆவது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. Let the mind of Christ be in you. ஆமென். தேவன் தம்முடைய மகத்துவமான அன்பை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தின ஒரே ஒரு சாட்சி என்ன? தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவன் மெய்யாலுமே அன்புள்ளவராகத்தான் இருக்கிறார். ஆனால் அவர் இந்த உலகத்தில் தன்னுடைய அன்பை எவ்விதமாக வெளிப்படுத்தினார் என்பதை நாம் வாசிக்கும் பொழுது யோவான் 3 வாசிக்கிறோம், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten son. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேச்சில் அல்ல, அல்லது நாம் எண்ணுகிற எண்ணத்தின் அளவிலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும். தேவ ஆவியினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மறுரூபமாகப்படுதலும் குணங்கள் மாற்றப்படுதலும் வாழ்க்கையில் உண்மையான விடுதலை பெற்று வாழுகிறதில் தேவ ஆவியானவர் இன்றைக்கும் மகத்துவமானவராக செயல்படுகிற அந்த செயல்பாட்டின் முன் நிகழ்வைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். பிதாவானவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்த இந்த அன்பை தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் என்ன நோக்கத்தோடு கூட இந்த உலகத்தில் வந்தார்? For what purpose Jesus came into the world? இல்லை, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் சிந்திக்க வேண்டிய மிக ஆழமான காரியம் என்னன்னா, கிறிஸ்து வந்தது உண்மைதான், சரித்திரபூர்வமாகவும் நிகழ்பெற்ற ஒரு நிகழ்வு என்பதை மறுதலிக்க முடியாது. கிமு என்ற சரித்திரத்தை 2ஆக பிளந்த ஒரே ஒரு நிகழ்வு கிறிஸ்துவின் பிறப்பு. ஆகவே இந்த உலகத்தில் அவருடைய வருகை மட்டுமாக கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்ற அந்த சாட்சியானது தொடர்ந்து மனிதனுடைய வாழ்க்கையில் மறுக்கப்படாத உண்மையாக காணப்படும்படியாகத்தான் இந்த உலகத்தின் சரித்திரத்தை 2ஆக பிளந்து வழிநடத்தி வருகிறார். இந்த கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு இரட்சகராக வந்தார் என்பதை குறித்து மாத்திரமல்ல, பவுல் இந்த கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் உலகத்தின் இரட்சகராக, உலகத்தின் மீட்பராக, உலகத்தினுடைய இரட்சகராக மீட்பராக வந்த இவர் உலகத்துக்காக என்பதனால் அல்ல, எனக்காக, என்னுடைய வாழ்க்கையில்
அவர் மீட்பராக இரட்சகராக வெளிப்பட்டார் என்பதை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற சாட்சியை நம் கலாத்தியர் 2:20 பார்க்கிறோம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. உன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து உண்மையாலுமே செயல்படும்படியான ஒரு செயல்பாடு என்பது அந்த சாட்சியை கொண்டு வாழுகிற வாழ்க்கை தான். உன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவான ஒரு மெய்யான விடுதலை கொடுக்கும்படியான விடுதலை என்பது, மீட்பு என்பது, உடைய வாழ்க்கையில் தேவனுடைய உன்னதமான செயலை காணக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்ற வாழ்க்கை என்பது, உலகத்துக்காக வந்த இரட்சகர் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். இதுதான் ரட்சிப்பு. இதுதான் உடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு மாற்றத்துக்கும் விடுதலையும் கொண்டு வரும்படியான காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் சாத்தியக்கூறு உண்டா? அதனால இந்த உலகத்தில் சாத்தியக்கூறு உண்டு. பரிசுத்த ஆவியானவர் அந்த சாத்தியக்கூறை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற செயல்பாடு தான் உன்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய அடிமைத்தனம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று, மீட்கப்பட முடியாத ஒன்று. மனிதனால், அவருடைய சொந்த பிரயாசத்தினால், அவருடைய முயற்சியினால், அவருடைய திறமையினால தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. என்னுடைய வாலிப நாட்களில் நான் சிந்தித்தேன், நான் யோசித்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் விதமான தாறுமாறுகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் விதமான காரியங்கள், என்னை மாற்றிக்கொள்ள முயற்சித்தேன், முடியவில்லை. என்னுடைய அறையில் உட்கார்ந்தேன், ஐயோ யார் என்னை மாற்றக்கூடும்? என்ன என்னுடைய தீர்மானங்கள் எனக்கு உதவி செய்யவில்லை, என்னுடைய திட்டங்கள் எனக்கு உதவி செய்யவில்லை. ஆகவே எனக்கு உதவி தேவை என்பதை விளங்கிக் கொண்டேன். அருமையான சோரே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? உனக்கு உதவி தேவை என்பதை நீ உணராத மட்டுமாக இரட்சகனுடைய வாழ்க்கையில் செயல்பட மாட்டார். அதுதான் பிரச்சனை. உனக்கு தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் தேவை என்பதை நீ உள்ளான இருதயத்தில் என்றைக்கு உணர்கிறாயோ அன்றைக்கு தான் விடுதலையின் செயல்பாடை உன்னுடைய வாழ்க்கையில ஆரம்பிப்பார். அது மட்டுமாக அந்த ஆரம்பமானது அங்கே வரவே இல்லைங்க. எனக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில மீட்பு இல்லை, ஏன் விடுதலை இல்லை? தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற அந்த தேவனுடைய வல்லமை தன்னுடைய வாழ்க்கையில ஏன் இல்லை? ஏன் தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய உண்மையான சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லை? உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான தேவையை உணர்கிற ஒரு உணர்வு உன்னுடைய வாழ்க்கையில இன்னுமாக வரவில்லை. ஒருவேளை அநேக ஆண்டுகள் ஆலயத்துக்கு வந்து போகிற ஒரு நபராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்துவை உடைய வாழ்க்கையில அறிந்திருக்கிற நிலையாக எண்ணிக்கொண்டிருக்கிற காலமாக இருக்கலாம். ஆனால் நீ முதலாவது வரும்படியான அடிப்படை பாடத்துக்கு என்ன வரவில்லை. எனக்கு உதவி தேவை, என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்காக வாழ எனக்கு உதவி தேவை, என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய குடும்பத்தில் ஒரு சாட்சியாய் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு எனக்கு உதவி தேவை. ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு பிள்ளையாக என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய அந்த மகத்துவமான கிருபை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியாய் வாழக்கூடிய அந்த காரியத்துக்கு எனக்கு உதவி தேவை. அதுதாங்க உண்மையாலுமே ஆவியானவர் செய்யக்கூடிய முதல் செயல். அந்த செயலை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் தன்னுடைய நிலையை குறித்து உணர்ந்து வரும் பொழுது, அவன் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சியை மறைக்காமல், தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிர்பந்தத்தை மறைக்காமல், தன்னுடைய வாழ்க்கையின் அவளை நிலையை மறைக்காமல், தன்னுடைய வாழ்க்கையினுடைய பரிதாப நிலையை உணராமல் தேவாவியானவர் செயல்படுகிற செயல்பாட்டுக்குள்ளாக அவர்கள் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்க முடிவதில்லை. ஆகவே நாம் பவுல் இந்த நிருபத்தில் இந்த மக்களுக்கு பல காரியங்களை சொல்லிவிட்டு கிறிஸ்துவின் பக்கமாக திருப்புகிறார். He turns the people towards Christ. அம்மையார்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற வாழ்க்கை. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. The mind of the very God, தேவனுடைய அந்த சிந்தை, தேவனுடைய அந்த உன்னதமான
தேவ மனது, தேவனுடைய இந்த உன்னதமான தேவனை அறிந்து கொள்ளுதல், தன்னுடைய வாழ்க்கையில அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. அதனாலே அதைத்தான் இந்த மக்களுக்கு சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு தேவை, நமக்கு தேவை அதுதாங்க. 4வது வசனத்தில் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஒரு பாவியின் அடிமைத்தனம் எங்கே ஆரம்பிக்க தெரியுங்களா? ஒரு பாவியின் அடிமைத்தனம் உடைய சுயத்தில் தான் ஆரம்பிக்கிறது. நான், என்னுடைய, நான் விரும்புகிறது, நான் சிந்திக்கிறது, நான் தீர்மானிக்கிறது, நான் செயல்படுகிறது, நான் யோசிக்கிறது, நான் 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 என்னுடைய காரியம், என்னுடைய சிந்தை, என்னுடைய வாழ்க்கை. இதை ரொம்ப அருமையாக சில மக்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஐங்கிறத கர்த்தர் வளைக்கிறார், சி என்று வளைக்கிறார். ஐ என்று சொன்னால் அது நேராக இருக்கிறது. அதை கர்த்தர் 2 பக்கமாக வளைக்கும் பொழுது சி. Nevertheless not I but Christ. அதான் பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. இனி நான் அல்ல. பவுலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில அபதமாத்தான் ஓடிக்கொண்டிருந்தார். தன்னை ஒரு மத ஞானவானாக, மத போதகனாக, மத அளவில் தேறினவனாக நான் செய்யும்படியான காரியம். அவதான் ஆண்டவர் தமஸ்கு என்ற பட்டணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த பொழுது அவனை நான் அல்ல சி, அவனை அந்த இடத்துல முற்றிலுமாக வளைத்தார், தாழ்த்தினார், அவனை அவருடைய கிருபைக்கு உட்படுத்தினார். அம்மையாலே அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் யார்? நீர் யார்? அவனுடைய வாழ்க்கையில நீர் யார் என்று கேட்கும்படியான ஒரு கேள்வி உனக்குள்ள எப்போ வரும்னா, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய தோல்விகளையும் முடியாமையும் இயலாமையும் உன்னுடைய வாழ்க்கையில உணராத மட்டும் நீர் யார் என்று நான் தேவனை நோக்கி நீ கேட்கவே மாட்டேன். ஏன்னா you are fully occupied with I. நீ முழுமையாக நான் என்று ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதுனால உடைய வாழ்க்கையில நீர் யார் என்று கேட்கும்படியான சத்தமானது உனக்குள்ள வரல. இன்னைக்கு வரைக்குமே உனக்கு வரல. அதுதான் காரணம் தெரியுங்களா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்படியா? பல ஆண்டுகளாக நான் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறேனே, பல ஆண்டுகளாக ஆண்டவரை விசுவாசிக்கிறேனே, பல ஆண்டுகளாக வேதத்தை வாசிக்கிறேன், பல ஆண்டுகளாக ஜெபிக்கிறேனே, இவைகள் எல்லாம் இருந்தும் கூட உடைய வாழ்க்கையில பவுலனுடைய ஒரு பாரம்பரியம் தான் உனக்குள்ள இருந்ததே ஒழிய உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான உன் ஆத்தும தேவையை உணரக்கூடிய அந்த நிலையில் நீ இன்னுமாக நிறுத்தப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த நிலையை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அருமையானே, ஆனா அதுல எனக்கு உத்தரவாதம் உண்டா? இஸ் தேர் எ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மீ? ஆமா. உடைய வாழ்க்கையில நீ என்று ஓடிக்கொண்டிருக்கிற மட்டுமாக உடைய வாழ்க்கையில அதை நீ உணர முடியாது. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வழியில் ஓடிக்கொண்டிருக்க மட்டுமாக அந்த இடத்தில் அவன் உணர முடியல. அவன் he was stopped. அவதான் கேட்டான், ஆண்டவரே நீர் யார்? Who are you, O God? நீர் தெய்வமானால் யார் ஆண்டவரே? இப்படி என்னுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறவர் ஒரு இருப்பார், ஆனால் அவர் யாராக இருக்கக்கூடும்? ஆமாங்க, தேவனுடைய வாழ்க்கையில் இடைப்படும்படியான இடைப்படுதல் என்பது உன்னை நிச்சயமாக திசை திறப்பான். தேவனுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார். ஆனால் நீ யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு படுகொலியில் இருந்தாலும் சரி, எவ்வளவு அகால பாதாளத்தில் இருந்தாலும் சரி, உளையான சேற்றிருந்தாலும் சரி, அங்க இருந்து நீ தேவனே நீர் யார் என்று கூப்பிடும்படியாக உன்னுடைய வாழ்க்கையுடைய இருதயத்தை மாற்றி அமைக்கிறது தான் தேவ ஆவியினுடைய செயல்.
அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கும் செய்கிறார். அதைத்தான் என்னுடைய வாழ்க்கையில் செய்தார். பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் சிந்தை தனக்கானவைகளில் பிறருக்கானவைகளை. ஆகவே பாவத்தினுடைய நங்கூரம் எங்க இருக்குன்னா சுயம் என்கிற ஆழத்தில் அது ஊன்றப்பட்டிருக்கிறது. நங்கூரம் என்பது கப்பல் ஒரு இடத்துல நிறுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது அசையக்கூடாதபடிக்கு அவ்வளோ பெரிய கப்பல் ஒரு சிறிய நங்கூரத்தினால நிறுத்தப்படும். நம்முடைய வாழ்க்கையானது இந்த நங்கூரம் சுயம் என்கிற அந்த இடத்துல ஆழமாக ஊன்ற கட்டப்பட்ட நிலையில் வாழ்க்கையில் நாம் பல விதங்களில் ஒருவேளை காற்றினால அங்கும் இங்கும் அலைமோதினாலும் நங்கூரம் சுயம் என்கிறதுல ஆழமாக ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறதுனால we are not able to come out. வெளியே வர முடியல, வெளியே வரமாட்டேங்கிறோம். வெளியே வந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறோம். என்னுடைய தீர்மானம், என்னுடைய திட்டத்தை விட்டால் என்ன நடக்கும்? ஒருவேளை அது வேறு விதமாக போகுமா? என்னுடைய வாழ்க்கையில் இதனை எப்படி விடுவது? ஒருவேளை ஆண்டவர் இதன் மத்தியில் எனக்கு உதவி செய்வாரானால் உதவி செய்யட்டும். நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும், எனக்கு நீ ஒத்தாசை தர வேண்டும் என்று இதன் மத்தியிலும் கூட நான் ஜெபிப்பேன். ஒருவேளை செய்வாரானா செய்யட்டும். ஆனால் இந்த அலசடிபடும்படியான படவாக இருந்தாலும் சரி, கப்பலாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நான் வெளிவர முடியாது. அந்த சுயம் என்கிற நங்கூரம் பாய்த்தப்பட்ட அந்த சங்கிலியை முறித்து போடுவதுதான் தேவ ஆவியினுடைய வல்லமை. யூ ஆர் மேட் டு ஃப்ரீ. உன்னுடைய வாழ்க்கையில் விடுதலையான அந்த ஒரு மகத்துவமான காரியத்தை தேவனுடைய வல்லமை செயல்படுத்துகிறது தான் மகிமையான கர்த்தருடைய அந்த ஒரு காரியம். உடைய வாழ்க்கையில் அந்த நங்கூரத்தில் பாய்ச்சப்பட்டுமாக யூ ஹேவ் a strong hold on you. அந்த நங்கூரம் பாய்ச்சப்பட்டு இருக்கிற வரைக்கும் அதில் நீ ஆழமாக ஆழமாக நீ ஊன்ற கட்டப்பட்டுட்ட. வெளியே வரமாட்டேங்கிற, வெளியே வர உனக்கு தைரியம் இல்லை. வெளியே வந்தால் என்ன நடக்கும்? இயேசுவை முழுமையாக நான் நம்பி வாழ முடியுமா? இயேசுவை மட்டுமே நான் சார்ந்து வாழக்கூடுமா? பவுல் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. கிறிஸ்துவ வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அருமையான சகோதரனே, உடைய வாழ்க்கையில் எவ்வளவு காலம் நீ அடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவு காலம் உடைய வாழ்க்கையில் நீ ஆண்டுடைய சத்தியத்தை தொடர்ந்து அறிந்து கொண்டிருக்கிற என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் சரி, இன்னுமாக உன்னுடைய ஆழமான நங்கூரமானது தகர்த்தெறியப்படவில்லை. அதைத்தான் பவுல் சொன்னார். ரட்சிப்பில் செய்கிற மகத்துவமான காரியம் என்ன தெரியுங்களா? God saves the selfishness. சுயம். அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நீ வெளியே வர பயப்படுற. ஏன்னா உடைய வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிற? ஒருவேளை ஆண்டவர் என்னை இதில் முழுமையாக வழிநடத்த முடியுமா? எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை உழன்று கொண்டிருந்தாலும் நீ அதில் உழன்று கொண்டிருக்கத்தான் விரும்புகிற ஒழிய, அது உளையான சேற்றில் நீ மறுபடியும் வெளியே வந்து நீ கீழே அமிழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அதில் தூக்கும் கரத்தை உடைய வாழ்க்கையில் அங்கே கொடுக்கப்பட்டாலும் அதை நீ அலட்சியப்படுத்திடுறையே. உளையான சேற்றிலிருந்து உன்னை நீ வெளியே கொண்டு வர முடியும். உளையான சேற்றுன்னு என்ன தெரியுங்களா? You have no hold. நீ எந்த அளவுக்கு நீ மேலே வரைய அந்த அளவுக்கு மறுபடியும் கீழே போவ. அதுதான் உளையான சேற்று. மைரி கிளே, களிமண், முற்றிலும் களிமண். அந்த களிமண் முற்றுமாக குழம்பாக இருக்கிற நிலையில நீ எந்த அளவுக்கு உன்னால எந்த அளவுக்கு மேல நீ முயற்சி பண்றி அந்த அளவுக்கு நீ கீழே போயிட்டு இருப்ப. அதுதான் மைரி கிளே. தாவீதைத்தான் சொல்றார், உளையான சேற்று என்னை தூக்கி எடுத்தீரே.
அதனாலே ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனை உளையான சேற்றிலிருந்து தேவன் தூக்கி எடுத்து நிலைநிறுத்துகிறார். அவனுடைய வாழ்க்கையில நம்பிக்கையின்மை, அவன் முயற்சிக்கிறான். ஆனா எந்த அளவுக்கு முயற்சிக்கிறானோ அந்த அளவுக்கு இன்னும் கீழே போயிடுறான். மறுபடியும் முயற்சிக்கிறான். இஸ் எவர் அன்சேஞ்சிங் ப்ராசஸ். வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அதுதாங்க. உடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அதுதான். எவ்வளவு ஆண்டுகள் கழிந்தாலும், ஒருவேளை நீ ஆண்டவரை பற்றி அறிந்திருக்க நினைத்தாலும், இந்த மாயிரிகளே நீ உளையான சேற்றிலிருந்து காணப்படுகிறாய். You could not declare that God has delivered me. தேவனை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்று தைரியமாக பேச முடியல. இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்ல உன்னால முடியல. ஏன்னா God is not on your side. God is not on your side. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. உடைய பலத்தினால முடியாது. உடைய முழு பலத்தை ஆட்கொண்டிருந்தாலும் உடைய வாழ்க்கையில அம்மையாலே உடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் நீ ஜெயத்தோடு கடந்து போகனாலும் முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். யோசனை பண்ணி பாரு. பல ஆண்டுகள் நீ உடைய வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்க, உடைய வாழ்க்கை நிலைப்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்கு, யோசனை பண்ணி பாரு. Why no change? ஏன் மாற்றம் இல்லை? ஏன் விடுதலைக்கு மேல விடுதலை இல்லை? ஏன் வெற்றிக்கு மேல வெற்றி இல்லை? ஏன் உடைய வாழ்க்கையில பல விதங்களில் அந்த பழைய உளையான நிலையில உழன்று கொண்டிருக்கிற அந்த உழவு ஏன் அநேக சமயங்களில் குடும்பத்திலும் சரி மற்ற காரியங்களிலும் சரி தேவன் விடுதலையாக்க கூடும் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில நிரூபிக்க முடியல. ஏன்னா அம்மையாலே உன்னுடைய வாழ்க்கையினுடைய தேவை அறிந்து கொள்ள. அம்மையாலே மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தில் ஜான் பனியன் அந்த கிறிஸ்தியான் உளையான சேற்றில் அவன் அந்த இடத்துல மாட்டிக்கொள்கிறான். அவனை எதிர்பார்க்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் மோட்சத்தை நோக்கி பண்ண முடியாத பிரயாணத்தில் திடீரென்று சறுக்கி உளையான சேற்றில் மாட்டிக்கொண்டான். மேலே எழும்ப பார்க்கிறான். முடியல. அவனோடு வந்த நண்பன், அப்பா போதும்பா, இந்த மோட்ச பயன் எனக்கு வேண்டாம், திரும்பி போயிடுறான். அழிவின் நகரத்தை நோக்கி ஓடுகிறான். கிறிஸ்தியான் அவனுடைய வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கிறான். அப்பதான் உதவிக்கரம் நீட்டப்படுகிறது. அதனாலே இந்த நாளில் அவனுக்கு உதவிக்கரம் நீட்டப்படுகிறது. இந்த நாளில் தம்முடைய வார்த்தையின் மூலமாக தேவன் தம்முடைய உதவிக்கரத்தை நீட்டுகிறார். ஒருவேளை உனக்கு இட் மே பி a faint appearance, ஒரு ஏதோ இங்கே காணப்படுகிற ஒரு தோற்றத்தை போல காணப்படலாம். உடைய வாழ்க்கையில தேவன் உனக்கு உதவிக்கரம் நீட்டுகிற வேலையாக இருக்கிறது. உடைய வாழ்க்கையில எவ்வளவு வேளைகளில் அவர் தம்முடைய உதவிக்கரத்தை நீட்டிக் கொண்டிருந்தாலும் நீ அதை கவனிக்க தவறிவிட்ட. ஆனா இன்றைக்கு தேவனுடைய வாழ்க்கையில தம்முடைய உதவிக்கரத்தை நீட்டுகிறதான் பார்க்கிறோம். அம்மையாலே அவனவன் தனக்கானதைகள் அல்ல. ஏன் பவுல் விதமாக சொல்லுகிறார்? நாட் யுவர் வே பட் மை வே. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஆம்வே என்று சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், அமெரிக்கன் வே என்பது ஆம்வே. இன்றைக்கும் கூட அது ஒரு பெயரளவான காரியம். அந்த கோட்டை சரிந்து விட்டது. இன்றைக்கு ஒரு காலத்தில் ஓஹோ என்று ஓடிக்கொண்டிருந்த அந்த ஆம்வே இன்றைக்கு சரிந்து விட்டது. ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யம் சரிந்து விடாது. கிறிஸ்துவனுடைய காரியம் ஒரு நாளும் சரிந்து விடாது. உடைய ராஜ்யத்தின் காரியம் சரிந்து விடாது. அது ஒரு நாளும் தேவனுடைய மகத்துவமான வல்லமையும் கிருபையும் விளங்கும்படியான காரியமாகவே காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. அதனாலே ஒரு பாவிக்கு, இந்த உலகத்தில் உழன்று கொண்டிருந்த ஒரு பாவிக்கு பரலோகத்திலிருந்து தன்னுடைய எல்லா மகிமையும் விட்டு பூலோகத்தில் அந்த தெய்வகுமாரன் தான் இவ்வளவு பெரிதான அன்பு என்று சொல்லப்படுகிற காரியம். There is no greater love than this love. இந்த அன்புக்கு மேலான அன்பு இல்லைங்க. இந்த அன்பை நான் சார்ந்து வாழ முடியுமா? நிச்சயமா வாழ முடியும். இந்த அன்பை பற்றி கொண்டு வாழ முடியுமா? முடியும்.
தனக்கானவைகள் அல்ல. இங்கிலாந்து தேசத்தில் ஹட்சன் டெய்லர் என்ற ஒரு வாலிபன் மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் அவருடைய தாயார் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு ஸ்திரியானவள். ஹட்சன் டெய்லருக்காக அதிகமாக ஜெபித்தார்கள். ஆண்டவரே, ஹட்சனை நீர் எப்படியாக ரட்சிக்கணும், ஹட்சனை மாற்றிவிட வேண்டும். அந்த தாயானவள் இன்னொரு தூரமான இடத்துல அங்கே ஒருவேளை ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிருந்திருப்பாள் என்று எண்ணுகிறேன். அந்த இடத்துல போயிருந்த இடத்துல அவளுக்கு ஹட்சனை குறித்த ஒரு ஆழமான பாரம். ஆண்டவரே, நீர் ஹட்சனை சந்திக்கணும். அதனாலே அவள் தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஹட்சன் டெய்லர் தன்னுடைய அறையில் தன்னுடைய தகப்பனுடைய அந்த சின்ன ஒரு லைப்ரரியில் போய் ஒரு சிறிய புத்தகத்தை எடுத்து அதிலிருந்து ஒரு கைப்பிரதியை படித்து கொண்டிருந்த பொழுது தேவ ஆவியானவர் அவனோடு பேசினார். அவன் தன்னுடைய வாழ்க்கை, ஆண்டவரே நீ நான் அல்ல நீரே என்று சொல்லி தன்னை வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தான். தன்னுடைய நீண்ட தூரத்து அந்த தாய்க்கு இதை எப்படியாகலும் சொல்ல வேண்டும் என்று விரும்பி கொண்டிருந்த நேரத்தில், தாய் வந்த நேரத்தில் ஹட்சன் தன்னுடைய தாயில் இந்த மகிழ்ச்சியான செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன வழியில் அந்த தாய் சொன்னால், ஹட்சன் எனக்கு தெரியும், தேவனோடு கூட பேசிவிட்டார், உன்னை மாற்றிவிட்டேன் என்பதை குறித்து என்னிடத்தில் ஆண்டவர் பேசிட்டார். இன்றைக்கு ஜெபிக்கிற தாய்மார்கள் எங்கெங்க? தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தாய்மார்கள் எங்க? தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பன்மார்கள் எங்க? உடைய பிள்ளைகளுக்கு பணத்தையும் பொருளையும் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை கட்ட முடியும் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் அதைவிட மதிகேடானது வேறு ஒன்றுமே இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீ முழங்கால் படியிடாம உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நீ முழங்கால் படியிடாம உடைய கணவன் ரட்சிக்கப்பட மாட்டார். நீ முழங்கால் படியிடாம உன் மனைவி ரட்சிக்கப்பட மாட்டாள். நீ முழங்கால் படியிடாம உன்னுடைய பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. உன்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அம்மையாளுடைய வாழ்க்கையை குறித்து நீ சிந்தித்து பார். அந்த சுயத்தை ஆண்டவர் அசைக்கிறார். The stronghold of the self is being shaken. அதுதான் கிறிஸ்து செய்கிற மகத்துவமான காரியம். பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு மகத்துவமான காரியம் என்ன தெரியுங்களா? உடைய சுயம் என்ற அந்த நங்கூரத்தை தகர்த்து போடுகிறார். உடைய சுயம் என்ற அந்த நங்கூரம் உன்னை அழித்து கொண்டிருக்கிறது என்பதை நீ அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சுய நம்பிக்கை ஆண்டவர் அழிக்கிறார். அந்த சுய தைரியத்தை ஆண்டவர் அழிக்கிறார். சுய விருப்பத்தை ஆண்டவர் அழிக்கிறார். அதுதான் கிறிஸ்துவனுடைய முதல் படியான செயல். இந்த ஹட்சன் டெய்லர் சைனா என்ற தேசத்துக்கு போய் ஆண்டவருக்கு என்று ஒரு மிஷினரியாக உழைத்தார். என்னுடைய ஆரம்ப நாட்களெல்லாம் மிஷினரி வாழ்க்கையை நான் அதிகமாக வாசிக்கிறது உண்டு. அதனாலே அந்த தேசத்து மொழி தெரியாது, அந்த தேசத்து மக்களை தெரியாது. அந்த நேரத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாலிபன் அங்கே போய் 19 வயசு வாலிபன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் ஹட்சனை அழைத்தார். பிற்காலத்தில் அவர் உழைத்த அந்த தேசத்தில் பல மிஷினரிகள் எழும்ப வேண்டும் என்ற பாரத்தில் இங்கிலாந்து திரும்பி வந்து சொன்னார். பல ஆண்டுகள் கழிந்த பின்பாக சைனாவுக்கு யார் மிஷினரிகளாக வர விரும்புகிறீர்கள்? Who are willing to come to China? ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, உன்னை தேவன் அழைப்பாரானா அவர் உன்னை போஷிக்க வல்லவராய் விசுவாசித்தாயானால் வா என்று சொன்னார். என்ன நம்பி வராத, நான் உன்னை போஷிக்க முடியாது. ஆனா உன்னை அழைக்கிறவர் தேவன் என்று நம்பி அவரிடத்தில் வர உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஏவுவாரானால் வா என்று சொன்ன பொழுது 1000 மிஷினரிகளை எழும்பினாங்க. அந்த சைனாவில் உழைத்தாங்க. 1000 மிஷினரிஸ். எல்லாம் யாரு? கிறிஸ்துவை மாத்திரமே நோக்கி பார்த்தாங்க. அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, பணம் கிடையாது. சின்ன பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு பெற்றோர்கள் வந்தாங்க. சைனா அந்த நாட்களில் ஒரு பின்னடைந்த ஒரு தேசம்.
தேவன் அந்த தேசத்தில் அநேக சாட்சிகள் எழுப்பினார். 1000 பேர் ஆண்டவர் வெட்கப்படுத்தினாரா? ஒவ்வொரு மிஷனரியின் வாழ்க்கையை ஒரு தேவ விசுவாச களஞ்சியமாக தேவன் உருவாக்கினார். அவங்க வாழ்க்கையில தேவனை நம்பினதனால எவ்வளவாக அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்த சரித்திரத்தை வைத்துவிட்டு போனார்கள். ஆமாங்க, உன்னுடைய சுயத்தை உடைக்கிறது தான் கிறிஸ்துவனுடைய மகிமையான செயல். ரட்சிப்பினுடைய மேன்மை அதுதான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் அன்பு கூர்ந்து. இந்த சுயத்தை எதை கொண்டு உடைக்கிறார்? அன்பை கொண்டு உடைக்கிறார். இஸ் நாட் பிரேக்கிங் வித் வயலன்ஸ். பலாத்காரமாக அங்கே தகர்த்தெறியல. அன்பு என்கிற இந்த வலிமை என்பது இட்ஸ் சோ ஸ்ட்ராங்கர் தென் above all. எல்லாத்தை விட அது மிக வலிமையானது, எல்லாத்தை விட அது மிக மேன்மையானது. அதைத்தான் ஒரு ஆத்துமாவில் தேவன் செயல்படுத்துகிறார். அருமையான சோர்ணேஸ்வரே, உடைய வாழ்க்கையில் நீ உளையான சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடைய வாழ்க்கை தோல்வி என்ற அந்த வாழ்க்கை சரித்திரத்திலே நீதாமே பிரயாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவில் வெற்றி உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவர் ஆவியினாலே ஆகும். உடைய வாழ்க்கை அறிஞ்சிருக்கிறையா? உடைய வாழ்க்கையை நீ சிந்தித்துப்பார், உன் வாழ்க்கை யோசித்துப்பார். இந்த காலகட்டத்தில் உடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது. ஏன்னா எனக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் கொடுத்தார், நான் சிந்திக்கும்படியான ஒரு காலத்தை கொடுத்தார். ஒரு வாலிபனாக சிந்திக்க வேண்டிய நேரம், உன் வாழ்க்கையில சிந்திக்க வேண்டிய நேரம் இது. உடைய வாழ்க்கையை கணக்கிட்டு பார்த்து திரும்ப வேண்டிய நேரம் அது. உனக்கு எஞ்சி இருக்கிற காலம் எவ்வளவு காலம் என்பதை குறித்து தெரியாது. ஆனால் உடைய வாழ்க்கையில தேவன் உடைய வாழ்க்கையை கட்டும்படியாக கர்த்தர் வீட்டை கட்டாராகில் நீ எதையுமே கட்ட முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. அம்மையால் உன்னுடைய வாழ்க்கையிலே சிலுவை, தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்த அந்த சின்னம், ஒரு பாவிக்காக மீட்கும்படியான தியாக பலியாக செலுத்தப்பட்ட அந்த இரட்சகர் சிந்தின ரத்தம், அவருடைய மீட்பு, அவருடைய வல்லமை, இதையெல்லாம் தேவன் அங்கீகரித்தார் என்பதற்கு அடையாளமாகத்தான் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதலின் வல்லமை அம்மையாளுடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கிப்பார். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை விட்டுக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, மன்னித்தரலும் தாப்பனே. மை லைஃப் இஸ் எ ஃபெயில்யூர். ஆண்டவரே, எவ்வளோ காரியங்களை திட்டமிடுகிறேன், எவ்வளோ காரியங்களை செய்கிறேன், ஆனால் தோல்விதான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் பணம் உடைய வாழ்க்கையை கட்ட முடியாது, படிப்பு உடைய வாழ்க்கையை கட்ட முடியாது. நீ கட்டுனா அது மணலின் மேலே தான் கட்டிகிட்டு இருக்கிற. நிலைத்திருக்கிற ஒரு காரியத்தை தேவன் மாத்திரம்தான் செய்ய முடியும். நிலையான காரியத்தை செய்யக்கூடியவர் ஒருவர் மாத்திரம்தான். ஒரு வாலிபனாக வாழ்க்கையில எனக்கு என்னை தேவனே என்னை அழைத்த பொழுது ஒப்பு கொடுத்தது. அம்மையால் என்னுடைய வாழ்க்கையை தேவன் கட்டின வாழ்க்கை என்பதை குறித்து நிச்சயமாக நான் சாட்சியிட முடியும். ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்றைக்கு என்னில் செயல்பட ஆரம்பித்தாரோ இன்று வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில என்னுடைய சுயத்துக்கு என்னை விட்டு விடவில்லை, சொந்த வழிக்கு என்னை விட்டு விடவில்லை, என்னுடைய வாழ்க்கையில அழிவின் பாதையில் போக முடியாத விட்டு விடவில்லை. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த வேளையில் பின்னால பார்வோன் துரத்தி வருகிறான். முன்னால சிவந்த சமுத்திரம், இரண்டுக்கு நடுவில் அகப்பட்ட இந்த மக்கள் கதறினார்கள், மோசேயை நோக்கி கதறினார்கள். அப்பொழுது அவர்கள் ஒன்று சொன்னார், இன்று நின்று கொண்டு தேவனுக்கு செய்யும்படியான காரியத்தை பாருங்கள், நீங்க சும்மா இருப்பீர்கள். உடைய வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் என்னுடைய முழுமையான தேவை என்பதை என்னுடைய வாழ்க்கையில நான் அங்கீகரிக்கிறேன். என்னுடைய முயற்சி பிளஸ் கிறிஸ்து இல்லை. ஐ வாண்ட் டு சரண்டர். பவுல் இந்த இடத்தை இந்த சபை மக்களை திருப்பும்படியாக கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவது. என்ன? அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, பிதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக முற்றமாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். இன்றைக்கு உலகம் எங்கும் அவருக்கென்று சாட்சிகள், அவருக்கென்று வல்லமையாய் திகழ்கிற சாட்சிகளை இன்றும் வைத்திருக்கிறார். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கென்று அர்ப்பணித்த வாழ்க்கை. அருமையான சவர்ணேஸ்வரியே,
உடைய வாழ்க்கையில நீ உணரக்கூடிய உதவியற்றவருடைய நிலை உணர முடிகிறதா? யூ ஆர் ஹெல்ப்லெஸ். யூ ஆர் அப்சல்யூட்லி ஹெல்ப்லெஸ். உனக்கு உதவிக்கரம் நீட்டப்படுகிறது. உளையான சேற்றில் நீ எவ்வளவு தூரம் மேலே வர பார்க்கிறியோ அவ்வளவு தூரம் கீழே போயிட்டு இருக்கிறையே. தாவீது உளையான சேற்று தன்னை தூக்கி எடுத்தீர். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பாவம் அமிழ்த்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய சுபாவம் உளையான சேராக உன்னை மறுபடியும் அமிழ்த்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய சொந்த திட்டங்கள் உளையான சேரை போல உன்னை அமிழ்த்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய சுய புத்தி, வேதச்சொல் சுய புத்தியின் மேல் சாயாமல் எல்லாவற்றிலும் அக்னாலஜ் ஹிம், அவரை அங்கீகரித்துக்கொள். உளையான சேரிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ரட்சகர் தான். சிலுவையில் அவர் தானே உன்னை தூக்கி எடுக்க முடியாத தன்னையே பலி கொடுத்த அன்பு ஒப்பு கொடுப்பையா? உன்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னா அம்மாலே நீ ஒருவேளை இயேசுவை நம்புறன்னு சொல்லலாம், இயேசுவை தான் பின்பற்றன்னு சொல்லலாம், நான் இயேசுவை பின்பற்றுகிற குடும்பத்தில் பிறந்தேன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் யூ மே பி இந்த மாயிரை கிளை. எனக்கு எத்தனையோ மக்கள் என்னை கிறிஸ்தவர்கள் யார் இந்த மாயிரை கிளை, அவ உனக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் கேட்கிறேன். கிறிஸ்துவின் சிந்தையுடைய வாழ்க்கையில வருவதற்கு உடைய வாழ்க்கையில உளையான சேற்றினை எடுக்கப்பட வேண்டியது அவசியம். இல்லைன்னா நீ எந்த அளவுக்கு உன்னுடைய திட்டங்களையும் யோசனைகளையும் தேவனிடத்தில் ஒப்புக்கொடாமல் செயல்படுத்துகிறையோ அந்த அளவுக்கு உன்னை இன்னுமாக கீழே அமிழ்த்தி கொண்டுதான் போகும் வழிய யூ கேன் நெவர் கம் அவுட். ஒரு நாள் வெளியே வரவே முடியாது. நீ உளையான சேற்றிலே நீ உழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ளாது மட்டுமாக அதிலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக உதவிக்கரம் நீட்டுகிற கிறிஸ்துவின் கரத்தை நோக்கி பார்த்து நீ அபயமிட மாட்ட. ஒருவேளை இயேசுன்னு சொல்லலாம், ஜெபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், பட் ஸ்டில் யூ ஆர் கோயிங் டவுன் இன் தி miry clay. What is your choice? அவளை தெரிந்து கொள்ளுதல் என்ன? ஆண்டவரே, என்னுடைய தேவை மிக பெரிது, நான் விடுதலை பெற வாஞ்சிக்கிறேன். இந்த உளையான சேரினால நான் மறுபடியுமாய் அமிழ்ந்து கதறுகிறேன், வெளிவர பிரயாசப்படுகிறேன், எவ்வளோ காரியங்களை மாற்றி அமைக்க பார்க்கிறேன், அதை செய்ய பார்க்கிறேன், இதை செய்ய பார்க்கிறேன், அப்படி செய்ய பார்க்கிறேன், இப்படி செய்ய பார்க்கிறேன். பட் again I am going down. கிறிஸ்து மூலம்தான் அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை, சுயத்திலிருந்து விடுதலை தான் கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுக்கிற மெய். அந்த சுயத்திலிருந்து உண்மை வெளியே கொண்டு வந்து கிறிஸ்துவின் சிந்தையை தரிப்பிக்கிறார். அதைத்தான் பவுல் இங்கே பேசுகிறார். செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் உளையான சேரு வார நாங்கள் ஆண்டவரே ஆலயத்துக்கு வந்தாலும் we are in the miry clay, oh God. உளையான சேற்றில் உழந்து கொண்டிருக்கிறோம். உலகம் என்கிற உளையான சேரு, தன்னம்பிக்கை என்ற உளையான சேரு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முடியாதபடிக்கு என்னுடைய சுய வழிகள், சுய நோக்கங்கள், சுய திட்டங்கள் ஆண்டவரே மன்னியும் ஐயா. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, கிறிஸ்துவின் சிந்தை பக்கமாக இந்த பிலிப்பு திருச்சபையை தேவன் திருப்புகிறார். ஆவியானவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மதாவியினாலே ஆகும் என்று சொன்ன ஆண்டவரே, திருப்பம் உம்மிடத்தில் நேர்மையான மக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவாவியானவரே, எந்த ஒரு பிரசங்கம் அவர்களை மாற்ற முடியாது, எந்த ஒரு மனிதன் மாற்ற முடியாது, எந்த ஒரு சக்தி இந்த உலகத்தில் மாற்ற முடியாது, அவருடைய சுய தீர்மானங்களை மாற்ற முடியாது, ஒருவரை மாற்ற முடியாது. குமாரன் விடுதலை ஆக்கினார், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதுவே தேவை. ஆவியானவரே பேசும், ஆவியானவரே பேசும், விட்டு விடாதிரும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் உளையான சேற்றில் அவருடைய வாழ்க்கையான ஒரு காலத்தில் மூச்சொடுங்கி மறுபடியும் மேலே எழும்பக்கூடாத நிலையில அந்த பாதாளத்துக்குள்ளாக போக விடாது ஆண்டவரே. Oh Lord, how long it is. பல காலங்கள் உளையான சேற்று இருந்தது போதும், உதவிக்கரம் நீட்டப்பட்ட அதை வேண்டாம் என்று புறக்கணித்தது போதும். எவ்வளவு காலம் ஆண்டவர் எங்கள் உளையான சேற்றில் மிதந்து கொண்டிருப்போம். How long? A day will come. ஒரு நாள் வரும், the breath will pass away. மூச்சு முடங்கிவிடும், உளையான சேற்றின் ஆழத்தில் போயிடுவோம். ஆண்டவரே விடுதலையாக்கும், ஆவியானவரே விடுதலையாக்கும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.